அந்த கதையை கண்டிப்பாக சொல்லணும். ரங்கநாதர் வந்து ராமானுஜர் இருந்த காலத்தில் ராமானுஜர் வந்து ரங்கநாதரை குழந்த மாதிரி பார்த்துருந்தார். அவர் வந்து ஒரு நாளைக்கு ராத்திரி வந்து என்ன ஆயிடுச்சு, ரங்கநாதருக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணும்போது ராத்திரியில் தயிர் சாதம் நாகப்பழம்னு நினைக்கிறேன் வந்து ஒரு குளிர்ச்சியானதை ஏதோ கொடுத்துட்டாங்க. அப்போ ராமானுஜர் வந்து பார்த்து, இந்த ராத்திரி நேரத்தில் ரங்கனுக்கு இப்படி கொடுத்துட்டிங்களே அப்படின்னு அவருக்கு வந்து அப்படியே பதறி போனார். அப்புறம் என்ன பண்ணார், அவர் போய் கஷாயம் வாங்கி வந்து பண்ண சொல்லி கஷாயத்தை வந்து ரங்கநாதர் கொடுத்தார். அவருக்கு என்ன உடம்பு வந்துருமோன்னுட்டு. ஏன்னா ரங்கநாதர் பேசுவார் அவங்க கிட்டலாம். ஏன்னா ஒரு காலத்தில் அவர் அப்படி பேசியிருந்தாராம். பேசும் அரங்கன் இன்னும் ஒரு புக்கு எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த புக்கு நான் படித்ததில்லை. அந்த மாதிரி பேசியிருந்த தெய்வம் தான் ரங்கன். ஸோ வந்து அதனால என்ன பண்ணார் ராமானுஜர், என்னோட காலத்துக்கு அப்புறம் ரங்கனை யார் பார்த்துப்பாங்க, அவர் ரங்கநாதருக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் கரெக்டாக போகணும், அதனால் கோயிலுக்குள்ளேயே ஒரு டாக்டர் வைக்கலான்னுட்டு அதனால் அவர் பிரதிஷ்டை பண்ணவர் தான் தன்வந்திரி. அதனால தான் தன்வந்திரி சன்னதி எல்லாருக்கும் தெரியும். தன்வந்திரி அவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து கஷாயம் அவருக்கு கரெக்டாக எல்லாம் போதா அப்படின்னு ராமானுஜர் ஏற்பாடு பண்ணார். ஸோ எனக்கு அது ஞாபகம்